ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே இந்த நாளிலே யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்க பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். இந்த நாளிலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில வேளைகளிலே அவசரம். ஆண்டவர் யாக்கோபு எழுதுகிறார், தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது. இந்த வேளையிலே 12 கோத்திரங்களுக்கும் யாக்கோபு என்ன செய்கிறார்? இந்த வேளையிலே வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். என்னத்தை சொல்லி எழுதுகிறார்? சகோதரர், நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷம். பொறுமை எங்களுடைய வாழ்க்கையில பொறுமை இந்த நாட்களிலே ஆண்டவர் யாக்கோபுடைய இதிலே சொல்லுகிறார், பொறுமை உங்களுக்கு மிக மிக அவசியம் என்று சொல்லி. நாங்கள் இந்த நாட்களிலே அவசரமான உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். நாங்கள் பொறுமை இல்லாதபடி சில வேளைகளிலே எங்கள் ஆசீர்வாதங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். எங்கள் பொறுமை, ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பதும் ஒரு பொறுமைதான். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறதும் நாங்கள் காத்திருக்க முடியாதபடி எங்கள் இதுல அவசரம். எங்களுக்கு ஆண்டவர் உடனே செய்யணும், உடனே செய்யணும் என்று சொல்லி இந்த வழியிலே நாங்கள் பொறுமை இல்லாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே எங்களுடைய முக்கியமானது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை. பொறுமையை உண்டாக்கும் என்று பொறுமை என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை தான் பொறுமை. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் உடனே கிடைக்கணும், உடனே கிடைக்கணும் என்று சொல்லி அப்படியாய் நாங்கள் என்ன பார்ப்போம்? யோபுடைய வாழ்க்கையில பார்ப்போம். யோபு பொறுமையாய் இருந்தார். யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நடந்தது, ஆனால் பொறுமையாய் இருந்தான். அவன் எந்த ஒரு விதத்திலும் ஆண்டவரை நோக்கி எதிர்த்து பேசவும் இல்லை. அவன் பொறுமையாய் ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்தார். கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். அவன் பொறுமையை காத்து கொண்டு, அந்த பொறுமையை காத்து கொண்டபடியினால்தான் அந்த இடத்திலே பாருங்க அவன் ஆசீர்வாதத்தை பெற இருந்தது. நாங்கள் எவ்வளவு பொறுமையாக நாங்கள் அமர்ந்து இருக்கிறோமோ கர்த்தர் எனக்கு தருவார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்க வேண்டும். அதோட நாங்கள் காத்திருத்தல் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கிற பொழுதுதான், பொறுமையாய் இருக்கிற பொழுதுதான் எங்களுக்கு நாங்கள் அவரிடத்திலே மிகுந்த பலனை அனுபவிக்கலாம். இந்த வேளையிலே அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலே எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரத்திலே வெளியிலே நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு காட்டி இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்குள்ளாக நாங்கள் அவருக்குள்ளே இருக்கிற பொழுது
எங்களுக்கு அந்த காரியங்களுக்குள்ளாய் வரும். நாங்கள் அப்படியாயி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஏன் பொறுமையை பெற்று பொறுமையை பூரணமான கிரிகைகளை கொண்டு வருகிறதா? பொறுமைக்கு பூரணமான கிரிகைகளை கொண்டு வருகிறதா? அவசரம் அவசரம் எங்களுடைய வாழ்க்கையிலே கூடாத காரியம் என்று சொல்லி யாக்கோபுடைய நிருபத்திலே நாங்கள் பார்க்கிறோம். வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற ஒரு சிலராய் இருந்தாலும் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நன்னடத்தை மிகவும் முக்கியம். நன்னடத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே யாக்கோபு 1 நாளை பார்க்க போனால் நீங்கள் ஒன்றிலே குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. எங்களுடைய வாழ்க்கையிலும் யோபுடைய வாழ்க்கையிலே பொறுமையாய் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் இரட்டத்த ஞான அபிஷேகத்தை கொடுத்தார். எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களிலே நாங்கள் அவசரப்பட்டுகிறோம். அநேக காரியங்கள் எங்களுக்கு அவசரம். எனக்கு இப்படி வேணும், உடனே வேணும், உடனே வேணும். கர்த்தரிடத்திலே காத்திருக்க முடியாத தன்மை. பொறுமை தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருக்கிறது தான் பொறுமையானது. தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருக்க வேண்டும். பொறுமை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருந்து அவர் மேல் தங்கி இருந்து கர்த்தர் மேல் தங்கி இருக்க வேண்டும். கர்த்தர் மேல் தங்கி இருந்து நாங்கள் பொறுமையாய் இருந்தால் நாங்கள் தேவனுடைய திட்டத்திலே காத்திருப்போம். இந்த வேளையிலே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆபிரகாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், ஈசாக்கை தருவேன் என்று சொல்லி. ஆனாலும் சாராள் ஆபிரகாம் அவசரப்பட்டான். ஆபிரகாமுக்குத்தான் அந்த வாக்கு தத்தம் கொடுத்தது. ஆனால் சாராள் என்ன செஞ்சால், எங்களுக்கு பிள்ளைகளே ஒன்றும் இல்லை என்று சொல்லி அடிமையான ஆகாரை கொன்று அவர் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். அந்த அவசரம் இஸ்மவேலை உண்டாக்கிட்டு, இஸ்மவேலானது இந்த நாட்களிலே எங்களுக்கு ஒரு இஸ்மவேல் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் ஈசாக்கை நாங்கள் அவசரப்படுத்தி என்ன செய்யறோம்? நாங்கள் இஸ்மவேலை பெறுகிறவர்களாயிருக்கிறோம். இஸ்மவேல் பாருங்க, இந்த நாட்களிலே இஸ்மவேல் எவ்வளவு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளையிலே அந்த அவசரம் ஒரு அவசரம். எனக்கு எப்படியாவது பிள்ளை வேணும் என்று சாராள் நினைத்தார். சாராள் அறிந்திருக்கவில்லை கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இவ்வளவு நாட்களும் எங்களை வழி நடத்தியவர், எங்களை நடத்தி கொண்டு வந்தவர், இவ்வளவு நாட்களிலும் மட்டுமாய் நடத்தி வருகிறார் என்பதை அவள் அறிந்திருக்காதபடியினால் அவளுடைய காரியங்களுக்கு இவனும் ஆபிரகாமும் பொறுமையை இழந்தபடியினால் தான் அந்த இடத்திலே இஸ்மவேல் வந்தது. அந்த வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பொறுமையை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் பொறுமை இல்லாத பட்சத்திலே நாங்கள் வேறு காரியங்களுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல நாங்கள் எங்களுடைய சுயத்தின் படி போவதற்கு நாங்கள் எங்களுக்கு அவசரப்படுத்தி எங்களுக்கு ஆண்டகார ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற முடியாதபடி பிசாசின் தந்திரத்தினால் என்ன செய்கிறோம்? நாங்கள் வேறு காரியங்களை பெற்றெடுக்கிறோம். ஆமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், யாக்கோபுடைய நிறுவத்திலே நாங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பொறுமை வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பொறுமை வேண்டும். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி சில வருஷங்களா இருக்கலாம், அது நடக்கும். அந்த பொறுமை ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆண்டவரிடத்திலே நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்ற பொறுமையிலே நாங்கள் இருக்கிற பொழுது
கர்த்தர் எங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த நாட்களிலே இந்த அநேகமான குடும்பங்களிலே அநேகமான ஊழியங்களிலே பார்க்க போனால் ஆண்டவர் பேசி இருக்கிறார், இப்படி பேசியிருக்கிறார், அப்படி பேசியிருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆனால் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை, அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒருத்தருக்கும் அந்த பொறுமை இல்லை. இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் தான், உங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவன் எவ்வளோ காரியங்கள், நாங்கள் எவ்வளோ ஆண்டவருடைய காரியத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நாங்கள் சில வேளையிலே ஆண்டவருடைய காரியத்திலே, ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை, எனக்கு பண பிரச்சனை, எனக்கு அந்த தேவை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து விட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? மறுபுறம் எங்களுடைய சுயத்தினாலே நாங்கள் காத்திருக்காதபடி, எங்களுடைய சுயத்தினாலே நாங்கள் சுயமான காரியங்களை சிந்தித்து சுயமான காரியங்களை செய்வதனால் நாங்கள் வேதனைக்குள்ளே அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவருக்காய் நாங்கள் காத்திருக்கிற பொழுது, யோபு காத்திருந்தார். யோபுக்கு பிரச்சனை வந்தது, எத்தனையோ சோதனைகள் அவருடைய வாழ்க்கையிலே. அவருடைய பிள்ளைகளை இழந்து விட்டார், அவருடைய சொத்து பத்துகளை இழந்து விட்டார். ஆனாலும் அவன் நிதானம் உள்ளவர்களாய் பேசினான், பொறுமையாயிருந்தான், பொறுமையாயிருந்தான். இந்த வேளையிலே பொறுமையாய் இருந்தபடியினால் தான் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றான். பொறுமையாயிருந்தால் கர்த்தர் ஞானத்தை கர்த்தர் தருவார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமே, நாங்கள் தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படியாய் இருக்க வேண்டும், நான் இப்படியாய் வாழ வேண்டும். ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை தாங்க. எங்களுக்கு தேவ ஞானம் இருந்தால் நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம்? அது சம்பூரணமாய் கொடுக்கிறவருக்கு இடத்திலே நாங்கள் என்ன செய்வோம்? அவரிடத்திலே காத்திருப்போம். அந்த ஞானம் இல்லாதபடியினால் தான் நாங்கள் அங்கும் இங்கும் நாங்கள் அழைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தேவன் செய்வார், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தோம், தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு வாய்க்க செய்வார் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய வாய்ச்சொல்லிலே தான் அந்த காரியங்கள் இப்பொழுது இருக்கிறதாய் அநேகமானவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த வேளையில என்னுடைய வாழ்க்கையிலே தான் நான் சில வேளையில், ஆண்டவரே எனக்கு இந்த துன்பமான காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தானம் என்று சொல்லிவிட்டு நான் என்ன செய்வேன்? சில வேளையிலே காத்திருக்காதபடி என் சுயத்துக்கு இடம் கொடுத்து அநேக வேதனைகளை அனுபவித்தது உண்டு. இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தரிடத்திலே அநேக ஐஸ்வர்யங்கள் உண்டு. ஆனாலும் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறது இல்லை. அநேக காரியங்களிலே நாங்கள் சிந்தித்து பார்க்காதபடியினாலே என்ன நடக்கிறது? நாங்கள் வேதனைக்குள்ளே அகப்படுகிறோம், வேதனைக்குள்ளே நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். வெளியிலே ஞானம் எங்களுக்கு முக்கியம். தேவனுடைய ஞானம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை உண்டாக்கும் என்று சொன்னபடி, அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு மேலதான் ஞானம் உண்டாகும். வெளியிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் பொறுமை இல்லாதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அவசரம். அப்படியாய் ஏன் அவசரம்? அந்த ஞானம் இல்லாம போனது, அந்த விசுவாசம் இல்லாம போனது. அந்த விசுவாசத்தை தவற விட்டார்கள். அந்த விசுவாசத்தின் பரீட்சைக்கு நாங்கள் பொறுமை மிகவும் முக்கியம். இந்த நாட்களிலும் நாங்கள் அதுக்கு ஞானம் மிகவும் முக்கியம். தேவனிடத்திலே நாங்கள் கேட்கிற பொழுது கர்த்தர் அந்த ஞானத்தை எங்களுக்கு தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். அது தேவ ஞானம் மிக மிக எங்களுக்கு முக்கியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் இருக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஞானத்திலே வழி நடத்துவார். நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசம் எங்களுக்கு முக்கியம், அதே போல பொறுமை, விசுவாசம் எங்களுக்கு ஞானம் முக்கியமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள்
முதலாவது பொறுமையைக்கு காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே எத்தனையோ பலவிதமான சோதனைக்குள்ளே நாங்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். பொறுமையாய் உள்ளவர்களாய் இருந்தால்தான் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும். பொறுமை இருந்தால்தான் சகலமும் எங்களுக்குள்ளே கடந்து வரும். அன்பும் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், எல்லாம் வரும். நாங்கள் பொறுமையை இழந்து எங்களுடைய சில வேளைகளே நாங்கள் கோபத்தினாலே எங்களுடைய பொறுமையை இழந்து வார்த்தையை விடுகிறோம். இந்த நாட்களிலே எங்களுடைய பொறுமை மிக மிக அவசியம். எங்களுடைய கோபம் அது இடம் கொடுக்கிறது. பொறுமையை இல்லத்தாக்குகிறது எங்களுடைய கோபம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். இந்த நாட்களிலும் நாங்கள் அவரோடு கூட இருந்தால்தான் கொடியானது செடியானது அந்த கொடியிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பொழுதுதான், ஆண்டவருக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கிற பொழுதுதான் அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த பொறுமை எங்களுக்குள்ளே கடந்து வரும். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பொறுமையாயிருந்தார். அந்த இடத்திலே அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனாலும் அவரை எதையும் அவர் சொல்லவில்லை. ஏன்னா அவர் சொல்லி இருக்கலாம், நான் தேவனுடைய சாயலாய் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் பொறுமையை கடைபிடித்தார். அந்த இடத்திலே அவரை பிடிக்க வந்த பொழுது அந்த இடத்திலே பேதுரு என்ன செய்ய அந்த காதை வெட்டினார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த இடத்திலேயும் பொறுமையை காண்பித்தார். அந்த இடத்திலே என்ன செய்தார்? அவர் அந்த இடத்திலேயும் அவருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த வேளையிலும் அந்த இடத்திலே அவர் மறைந்து அந்த இடத்திலே அவர் தேவ திட்டத்திற்கு அடங்கி இருந்தார். தேவ திட்டத்துக்கு அந்த இடத்திலே எத்தனையோ காரியங்கள் வந்தது, பொறுமையாயிருந்தார். அந்த பொறுமை தேவ திட்டத்தை நிறைவேற்றியது. ஆமே, இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தான் எங்களை ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். இந்த வேளையிலே நாங்கள் பொறுமை உள்ளவர்களாய், நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிற பொழுது ஈசாக் என்ற ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் பொறுமை இல்லாதபடி அடுத்ததாக ஆறாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிற போது, ஆனாலும் அவன் எவ்வளவு சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார். சந்தேகம் எங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தேகம் வருகிறது. இது வருமா? பொறுமை அதுவும் அந்த பொறுமைக்குள்ளே அடங்குகிறது. சந்தேகம் எல்லாம் ஆண்டவர் தருவாரா இல்லையா என்று சொல்லி அப்படியே நாங்கள் காற்றினாலே அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த அலை ஒரு இடத்திலே நிற்காது, அங்கும் இங்கும் அடித்து கொண்டே இருக்கும். அப்படியாய் நாங்கள் விசுவாசம் இருக்க வேண்டும். அதோடு நாங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் தருவாரா? அதுக்கு பொறுமை மிக மிக அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற நாங்கள், ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் வாசிக்கிற நாங்களே, நாங்கள் சில அநேக தரங்களிலே நாங்கள் இப்படியாய்ப்பட்ட சந்தேகப்படுகிற அலைகளுக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் ஒப்பாயிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆனா சில வேளைகளிலே அந்த இது எங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குறது. அந்த வேளையிலே பாருங்க, அந்த வேளையிலே சாராள் சந்தேகப்பட்டார். சாராள் என்ன செஞ்சால், இது நடக்குமோ, இது நான் இவ்வளவு வயசாகி விட்டேனே என்று சொல்லி. ஆனாலும் தேவ திட்டம் என்ன நடந்தாலும், எத்தனை வயசாகினாலும் அந்த திட்டம் எங்களுக்கு நடந்தே தீரும். எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, பலவிதமான தேவைகள் இருக்கிறது, பலவிதமான குறைவுகள் இருக்கிறது. நாங்கள் ஆனாலும் நாங்கள் யாருடைய பிள்ளைகள்? எல்லா ஐஸ்வர்யத்தையும் உண்டாக்கிய தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அவரிடத்திலே எல்லாம் இருக்குது. ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் எல்லாவற்றையும் தந்து விட்டார். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சந்தேகப்பட்டு நாங்கள் விசுவாசம் இல்லாதபடி அதை தட்டி விட்டு கொண்டே இருப்போம். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எல்லாத்திலேயும் நாங்கள் உறுதியாய் இருக்க வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே, இந்த இடத்திலே, ஆண்டவரிடத்திலே அப்படிப்பட்ட மனுஷன்
நான் இது கத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் சந்தேகப்படக்கூடாது. கத்தரிடத்தில் எதை ஆகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேளையிலும் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற என்னுடைய தகப்பன் ஐஸ்வர்யவான், என்னுடைய தகப்பன் எல்லாவற்றையும் தருகிற தகப்பன். நாங்கள் முதலாவது காத்திருக்க வேண்டும். நாங்கள் காத்திருக்கிற பொழுதுதான் அந்த பலத்தை ஆண்டவர் தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். நாங்கள் ஆண்டவருடைய ஒரு தரம் நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவரே தாங்க என்று சொல்லி அது தராவிட்டால் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். சாசானவன் அப்படியா எங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேக பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேக பிள்ளைகள் அநேக காரியங்களை கூட இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் இருந்து வஞ்சித்து பிள்ளைகளை இழுத்து கொண்டு இருக்கிறார். இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எனக்கு இந்த வேளையில் நான் ஒரு சிறு கதையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அநேக நாட்களிலே நாங்கள் ஊழியம் செய்த பகுதிகளிலே அந்த பிள்ளைகள் குடும்பம் நல்ல ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாய் இருந்தார்கள். ஆனாலும் அந்த பிள்ளைகள் அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வருவார்கள், ஒழுங்காக வருவார்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு சில அவர்கள் திருமண காரியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அந்த இடத்திலே ஊழியக்காரர்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை என்ற ஒரு காரணத்தினாலே அதுகளுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளைகளா இருந்தார்கள். எங்களை அவர்கள் எங்களுக்கு எதையும் தரவில்லை. ஊழியக்காரர்களுடைய நிலைமை மோசமானது. அவர்களுக்கு கொடுத்து அப்படி அப்படியான ஒரு காரியம் இல்லை. ஆனாலும் அவர்களுடைய பேராசை, திருவள்ளையில பேராசை நிமித்தம் அந்த இடத்திலே ஒரு வசதியான ஒரு படியன், சைவ இந்து படியன் வந்த அந்த பிள்ளையை திருமணம் முடித்து அவன் இந்துக்குள்ளே மாற்றி கொண்டான். அவர்கள் குடும்பமே இந்துக்குள்ளே அப்படியே திரும்பவும் அவர்கள் வந்த படியே அந்த இதுக்குள்ளே போய் இப்பொழுது அநேக கஷ்டத்துக்குள்ளே அவர்களுக்கு ஆகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுமை இல்லை. கத்தருக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கத்தர் எங்களுடைய வாழ்க்கைகளை சந்திப்பார், அதுக்குரிய காரியங்களை சந்திப்பார் என்று சொல்லி அவர்கள் வைராக்கியமா இருந்து விட்டார். அந்த குடும்பம் என்னை நாட்களிலே ஆண்டவரை விட்டு விலகி அதில் துன்பத்துக்குள்ளே அகப்படாமல் இருந்திருக்கும். ஆனாலும் ஒரே ஒரு காரியம், விசுவாசம் இல்லை. இவ்வளவு காலமும் அன்றைய சமூகத்துக்கு வந்தவர்கள், இவ்வளவு காலமும் கத்தரை நோக்கி பார்த்தவர்கள், இந்த நாட்களில் அவர் நினைக்கவில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவர் உங்கள் வெட்கப்படாது என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையிலே நினைக்கவில்லை. நாட்களிலும் அநேக காரியங்கள் அப்படித்தான் இருக்கிறது. நாளிலும் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே பார்ப்போம். இந்த உலகம் இப்படியா இருக்கிறது. உலகத்துக்குள்ளே அநேக காரியங்கள் இருக்கிறது. அது எனக்கு வேண்டும், எல்லாம் பார்த்தால் எங்களுக்கு ஆசையா இருக்கும், அது ஒரு பளபளப்பாய் இருக்கும், நாங்கள் கண்களுக்கு ஒரு ஜொலிக்கிறதா இருக்கிறது. ஆனாலும் அது எல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை. அது எல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை. கர்த்தர் எனக்கு தருகிற எனக்குரிய காரியத்தை எனக்கு தருவார் என்ற ஒரு ஒரு மனதோடு நாங்கள் நிறைவான ஒரு மனசோடு நாங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருந்து கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் என்னுடைய குடும்பத்துக்கு காரியங்களை வாக்கிய செய்வார், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாங்கள் பொறுமையாய் விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமாக இருந்தது, எவ்வளவு கேட்டு உள்ளதாய் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னை இந்த நாளிலே எங்களை தூக்கி எடுத்து இருக்கிறார். நாங்கள் சிந்தித்து பார்ப்பதிலே சில பேர் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள வந்தது போது அவர்கள் ஆசீர்வாதத்தையே விரும்பி கொண்டிருப்பார்கள். தான் எப்படி தான் எப்படி இப்பொழுது ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து கூட பார்ப்பதில்லை. இந்த வேளையிலே நாங்கள் அந்த இடத்திலே எத்தனையோ விதமான பாவத்துக்குள்ளேயும் எத்தனையோ ஒரு குறைவுக்குள்ளேயும் அவர்கள் வாழ்ந்து நிற்பார்கள். அவர்கள் மற்றவர்கள் அவமதித்திருப்பார்கள். தள்ளிவிட்ட நிலைமையிலே ஆண்டவர் தூக்கி எடுத்திருப்பார். ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவர் எப்படி என்னை தூக்கி எடுத்தார்
என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறது இல்லை. இந்த நாட்களிலே நாங்கள் பெருமை உள்ளவர்களாய், அகந்தை உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை இந்த வியாதியிலிருந்து என்னை தூக்கினார். அந்த வியாதி உள்ளவர்களை நாங்கள் ஆதரிக்க மறந்து போகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்க மறந்து போகிறோம். அவர்களுக்காக என்ன செய்கிறோம்? நாங்கள் பாதத்திலே இருந்து பொறுமையாய் அந்த விடுதலையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களாய் இருக்கிறோம். இந்த வேளையிலே நான் எதிலே இருந்து நான் என்னை ஆண்டவர் தூக்கினார் என்பதை நாங்கள் எங்களை திரும்பி பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை சிந்தித்து வாழ வேண்டும். எனக்கு ஆண்டவருக்கு அந்த பொறுமை இந்த சில வேளைகளிலே நாங்கள் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் ஆண்டவருக்கு அந்த பொறுமை இருந்தது. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே பாருங்க, கெட்ட குமாரனுடைய கதையை பாருங்க. அந்த பொறுமை, அந்த மன்னிப்பு எல்லாம் பொறுமை இருந்தால் சகலமும் எங்களுக்கு வரும். அந்த மன்னிக்கிற தன்மை சகலமும் எங்களுக்கு வரும். இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவருடைய தேவ ஞானத்துக்குள்ளே அதுக்குள்ளே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு நடத்துவார். அந்த இடத்திலே பாருங்க, அவன் கெட்ட குமாரன் அவனிடத்துல எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆனால் அவன் போய் எல்லாவற்றையும் அழித்து கொண்டு அவன் நினைக்கிறான், பார்க்கிறான், அவன் ஆண்டவர் எப்படி என்னை வழிநடத்தி வந்தார், என்னுடைய தந்தை எப்படி இருந்தார், என்னை எப்படி பார்த்து கொண்டார், இப்பொழுது நான் எப்படி இருக்கிறேன் என்று அவன் பார்த்து கொண்டு அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்திருக்க மாட்டான். அந்த இடத்துல அவனுடைய தந்தையினுடைய அன்பை விட்டு அவன் போயிருக்க மாட்டான். அவனுடைய பேராசை இந்த வேளையிலே அங்கலாய்ப்பு என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிறோம் தான், ஆனாலும் அங்கலாய்ப்பு. நான் இவங்களை பார்த்து என்னை எனக்கு வேண்டும், இப்படியாய் வேண்டும். ஆனால் நாங்கள் இருக்கிறதிலே நாங்கள் ஆண்டவர் எனக்கு இதை தந்திருக்கிறார், இதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம்? அநேக வேதனைக்குள்ளே ஆக்கப்படுவோம், அநேக காரியங்களுக்குள்ளே ஆக்கப்படுவோம். கர்த்தர் எனக்கு இவ்வளவு நாளும் நான் எப்படியோ இருந்தேன், இப்படியா என்னை வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை சொல்ல எங்களுக்கு ஒரு நாளும் நாவு வராது. இன்னும் எனக்கு வேண்டும், இன்னும் எனக்கு வேண்டும், இன்னும் அப்படி வேண்டும், இப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே இந்த யாக்கோபு நிருபத்திலே எழுதி இருக்கிற பொழுது சகலமும் விசுவாசத்தை எழுதப்பட்டு இருக்கிறது, ஞானத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, பொறுமையை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் பெருமையை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் உலகத்துக்குள்ளே வாழுகிற பொழுது நாங்கள் கர்த்தருடைய திட்டத்தை மறக்க கூடாது. உலகம் பலவிதமாய் சொல்லும், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் மறக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறது. ஆனாலும் எப்பொழுது அதை நாங்கள் அந்த ஞானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை நாங்கள் கை கொள்ளுகிற பொழுது, அதற்குள்ளாய் நாங்கள் நடக்கிற பொழுது ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பொறுமையாய் நாங்கள் வேதத்தை ஆராய வேண்டும். நாங்கள் பொறுமையாய் ஆராய்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிதான ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் பெரிதான ஒரு காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதுக்குத்தான் நாங்கள் பொறுமை வேண்டும், சகிப்பு வேண்டும். எத்தனையோ பாடுகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டும். நாங்கள் காத்திருக்காவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை அம்போடு போய்விட்டோம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலும் கர்த்தர் இந்த கிருபை நாட்களாய் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். கிருபை நாட்கள் என்று சொல்லி போட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? எங்களுக்கு மிஞ்சின காரியத்தையே நினைத்து கொண்டிருப்போம். நாங்கள் மிஞ்சின காரியத்தை, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்யவில்லையே என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் எங்களுக்கு எது தேவை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாங்கள் உங்களுக்கு தேவை ஆனதை நான் அறிந்திருக்கிறேன் என்று. ஆண்டவர் எல்லாவற்றையும், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகளை போஷிக்கிற கர்த்தர். அவைகளை விட நாங்கள்
மேன்மையானவர்கள். எங்களுக்கு தேவை எது என்று தெரியும். நாங்கள் அவருடைய பாதத்திலே, தகப்பனுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற பொழுது கர்த்தர் சகலவற்றையும் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே நாங்கள் வாழ்வு பிள்ளைகளாய் இருக்கலாம், குடும்பமாய் இருக்கலாம், ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் இருக்கலாம். எந்த இடத்திலே இருந்தாலும் எங்களுக்கு பொறுமை வேண்டும். எங்களுக்கு பொறுமை இருந்தால் தான் சாட்சி வரும். பொறுமை இல்லாவிட்டால் பொறுமை இருந்தால் தான் எங்களுடைய விசுவாசம் பெரிதாகி இருக்கும். அந்த இடத்திலே எங்களிடத்திலே அந்த இடத்திலே ஞானம் வரும். ஞானம் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஞானம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமை தேவை. எங்களுடைய பொறுமை அந்த இடத்திலே ஒரு ஒரு ஊழியக்காரன் அந்த இடத்திலே எங்களுடைய பகுதிக்கு வந்திருந்தார். அவர் பெரிய அவரை அவர் மற்றவர்கள் பெருசாய் சொல்லுவார்கள். அந்த இடத்திலே ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த இடத்திலே நாங்கள் நாங்கள் அந்த இடத்திலே போனோம். அந்த ஊழியக்காரன் அந்த மைக்கை எடுத்து என்ன செய்தார்? மைக்கை எடுத்து பேச தொடங்கணும். மைக் சரியாக பேசவில்லை. அந்த இடத்திலே அவ்வளவு ஜனங்கள் வந்திருந்தபடியிலும் அந்த ஊழியக்காரன் அது அவருடைய சாட்சி அந்த இடத்திலே வெளிப்பட்டது. ஊழியக்காரன் என்ன செய்ய மைக்கை என்ன செஞ்சார்? அப்படியே எடுத்து அப்படியே பொறுமை இல்லாதபடி முன்னோக்கி தூக்கி எறிஞ்சு விட்டார். அந்த இடத்திலே அநேகர் அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். இந்த ஊழியக்காரனுக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே அவருடைய சாட்சி அந்த இடத்திலே போய்விட்டது. அந்த இடத்திலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிற நாங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய சூழ்நிலைகளை நாங்கள் அறிந்தவர்களாய் இருக்க